ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ரோஸ்லின் அப்படிங்கிற மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல சஞ்சனா திப்பு, மீனா, வினீத், ஹக்கீம் ஷாஜகான் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் சுமேஷ் நந்தகுமார். இந்த மொத்த சீரிஸையும் மேற்பார்வை பார்த்தவர் நம்ம திருஷ்யம் டைரக்டர் ஜீத்து ஜோசப். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போறோம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் மீனா வினீத்தோட பொண்ணு தான் சஞ்சனா திப்பு. அவங்களோட மெயின் கேரக்டர் பேர் தான் ரோஸ்லின். அவங்களோட பிரதர் இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவங்களுக்கு வியர்டான கனவுகள்லாம் வருது. அந்த கனவுல ஒரு பச்சை கண்ணுடைய ஒரு ஆள் அவங்களை கொலை பண்ற மாதிரி வருது. இதை வீட்டுல சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த வீட்டுக்கு கெஸ்டா வரவர் தான் ஹக்கீம் ஷாஜகான். ஆனா அவருக்கும் அதே மாதிரி கிரீன் கலர் ஐஸ் இருக்கு. இந்த பொண்ணு இவரு தான் நம்ம கனவுல பார்த்தவர், இவரால நமக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பல விஷயங்கள் பண்றாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஹக்கீமும் சில விஷயங்கள்லாம் பண்றாரு, ரொம்ப சஸ்பீஷியஸாவே. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த பொண்ணு பயந்த மாதிரி இவரு தான் கனவுல வந்த ஆளா, அண்ட் அந்த ஹக்கீமும் கெஸ்டா தான் வந்தாரா இல்லாட்டி வேற ஏதாவது நோக்கத்தோட உள்ள வந்தாரான்னு பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸோட எண்ட்ல இருக்கிற ட்விஸ்ட். ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்திருந்தாங்க. அது வரைக்கும் இருக்கிற எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்து ஒரு பெர்செப்ஷன்ல இருந்திருப்பீங்க, அது அப்படியே உடைக்கிற மாதிரி இருந்தது கடைசி எபிசோட். அடுத்த பாசிட்டிவா தோன்றது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா லீட் ஆக்டர்ஸும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த சின்ன பொண்ணா நடித்த சஞ்சனா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஜான்ராக்கு மெயினா தேவைப்படுறதே சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் தான். ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. ஆனா மெயினான கதை இல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எபிசோட் இதுல கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் இருந்தது. அதே மாதிரி 5வது எபிசோட் இதுலதான் சஸ்பென்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் 6வது எபிசோட்ல தான் அந்த சஸ்பென்ஸ் டோட்டலா ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த 3 எபிசோட்ல தான் கண்டென்ட்டே இருந்ததை தவிர மற்ற எல்லா எபிசோட்ஸ்லயுமே ரொம்ப இழுத்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் போட்டு ஒரு கதையும் இல்ல சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கடைசியில முடிக்கும் போது எதுக்குடா அதெல்லாம் காட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அது என்னங்கிறத நான் சொல்லல. நீங்க சீரிஸ் பார்க்கும்போது நான் இதுக்கு ஏன் சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். ஒண்ணு நிறைய கண்டென்ட் வச்சிருக்கலாம், இல்லைன்னா ட்ரிம் பண்ணி 3 எபிசோடு இல்ல 4 எபிசோட்லயே முடிச்சிருக்கலாம். இது ரொம்ப அன்வான்டா இருந்தது. இது பெரிய நெகட்டிவா எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஷோ ரன்னர் பை ஜீத்து ஜோசப் அப்படின்னு தான் ப்ரமோட்டே பண்ணாங்க. ஸோ நம்ம திருஷ்யம் ஸ்டைல்ல பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்னதான் கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு டோட்டலி பூர்த்தி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா சீரியஸ்ல நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க இன்கேஸ் நீங்க இந்த சீரிஸை பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.